عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் சரிவேற நிறைவேற்றினால் அவர்களுக்கு கண்ணியம் என்பது தானாக வந்தடையும். இதுதான் இந்த தலைப்பினுடைய சாராம்சம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்குரிய அந்த கடமைகளை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கிறார்கள். ஹுக்கூக்குல்லாஹை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் முஆதிடத்தில் கேட்கிறார்கள், யா முஆத், ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு செய்யக்கூடிய கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் கூறினார்கள், ஹக்குல்லாஹி அலல் இபாத், ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு செய்யக்கூடிய அந்த கடமை என்பது ஐயஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனையே வணங்குவது, அவனுக்கு எந்த ஒரு ஷையையும் இணை கற்பிக்காமல் இருப்பதுதான். அவனையே வணங்குவது என்று சொன்னால் அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டால், இந்த காலத்தில் தொழுகையில் பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறார்கள். தொழுகையை ஒரு சின்ன அமலாகத்தான் கருதுகிறார்கள். தொழுகை விடுவதை பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. நபியார்கள் வன்மமாக கண்டித்திருக்கிறார்கள். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், யார் வேண்டும் என்று ஒரு தொழுகையை விடுகிறார்களோ ஃபக்கத் கஃபர ஜஹாரன், அவர் காஃபிராகி விட்டார் என்று நபியார்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸிலே இவ்வாறாக வருகிறது, நாளை கியாமத்து நாளிலே நரகத்தில் இருந்து ஒரு பாம்பு வெளியாகுமாம். அதனுடைய பெயர் ஜுரைஷ் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாம்பினுடைய தலை என்பது 7 வானத்திற்கு மேலாகத்தான் இருக்குமாம். அதனுடைய வால் 7 பூமிக்கு கீழாக இருக்கும். அதனுடைய உதடு என்பது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிதாக உள்ள அந்த பாம்பு கியாமத்து நாளினுடைய மைதானத்தில் வந்து இவ்வாறாக அழைக்குமாம், யா இலாஹி ஐனா அஹ்லி, என்னுடைய ரப்பே, என்னுடைய குடும்பத்தார்கள் எங்கே என்று கேட்குமாம். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாம்பிடத்திலே கேட்பார்களாம், மாதா தத்லுபு யா ஜுரேஷ், ஜுரேஷ் நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்டவுடன் அந்த பாம்பு சொல்லுமாம், அத்லுபு ஹம்ஸத நஃபரின் மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருந்து ஒரு 5 நபர்களை நான் தேடுகிறேன். அதுல முதலாவது நபராக அந்த பாம்பு சொல்லியது தாரிக்கு ஸலா, தொழுகை விடக்கூடியவர்கள். இரண்டாவது மானியல் ஜகாத் தடுக்கக்கூடியவர். மூன்றாவது ஷாரிபுல் ஹம்ர், மது அருந்தக்கூடியவர். நான்காவது ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தவர். ஐந்தாவதாக அந்த பாம்பு சொல்லியதாம், மன் தகல்லம பி கலாமி துன்யா ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் யார் துன்யாவுடைய பேச்சை பேசுகிறார்களோ அவருக்கு அந்த பாம்பு அழைக்குமாம். அழைத்து என்ன முத்தமாக கொடுக்க போகிறது? இல்லை, அல்லாஹ் தஆலா அந்த பாம்பின் மூலியமாக அவருக்கு தண்டனை வழங்குவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தண்டனை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக நபி அவர்கள் கூறினார்கள், வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒரு ஷையையும் அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், ஷிர்க் என்பது ஒரு மனிதனை கொலை செய்வதை விட மிகவும் கடுமையானது. ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் இவ்வாறாக கூறுகிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, இப்படிப்பட்ட இந்த அடியானுக்கு. எப்படிப்பட்ட அடியான்? இந்த அஸ்ரஃபு என்பதற்கு இமாம் தபரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறாக விளக்கம் எழுதுகிறார்கள், என்னவென்றால், தாங்கள் செய்த பாவங்களின் மூலமாக தங்களை தாங்களே பெரும் கஷ்டத்தில் தாழ்த்தி கொண்டார்களே அப்படிப்பட்ட அந்த அடியான், அதாவது இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று தன்னைத்தானே ஒரு கவலையை தாழ்த்திக் கொள்கிறான் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த அடியானுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
யக்ஃபிரு துனூப ஜமீஆ என்பதற்கு இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறாக விளக்கம் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் ஷிர்கில் இருந்து வெளிவந்து அல்லாஹ்விடத்தில் மனப்பூர்வமாக தௌபா செய்கிறான் என்றால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஒரு மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு அடையாளம் என்ன? இமாம்கள் எழுதுகிறார்கள், ஒருவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அவன் எந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தானோ அந்த பாவத்தை அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். இதுதான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ள மக்பூலாக்கப்பட்டது என்றதுக்கான அடையாளம். அல்லாஹ் தஆலா அவன் செய்யக்கூடிய அந்த தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாவாக ஆக்குவானாக. அடுத்தபடியாக நபி அவர்கள் கூறினார்கள், ஹுகூகுல் இபாத் அல் முஸ்லிமு ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தத்துன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் 6. ஒன்று, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் உரைப்பது, அந்த முஸ்லிம் அழைப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது, அந்த முஸ்லிமுக்கு நல்ல உபதேசம் வழங்குவது, அந்த முஸ்லிம் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, அந்த முஸ்லிமை நலம் விசாரிப்பது, ஜனாசாவில் கலந்து கொள்வது. இதெல்லாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமை. ஆக ஹுகூகுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் ஹுகூகுல் இபாத் அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுனா என்ன? யார் நமக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாரோ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உதாரணமா, ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் கட்டுப்பட வேண்டும். ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியருக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு சமுதாயம் அந்த சமுதாய தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் அந்த சமுதாயம் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாய தலைவர் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும். நான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவர்களை சொல்லவில்லை. அதாவது மக்களை பிணமாக்கி பின்னங்கால் பிடரியடிக்க ஓடினார்கள் அல்லவா, அந்த தலைவரை நான் குறிப்பிடவில்லை. ஊழலை வாழ்க்கையாக மாற்றினார்கள் அல்லவா, அந்த தலைவரை நான் குறிப்பிடவில்லை. நீதிக்கு பெயர் போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உண்மைக்கு ஓமையாம் ஹதரத் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய சமுதாயம் கட்டுப்பட்டது. காரணம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், அதையே செய்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் சொல்லொன்றும் செயலொன்றுமாகத்தான் இருக்கிறது. ஆக கட்டுப்பாடு என்பது யார் நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அடுத்தபடியாக கண்ணியம். இந்த உலகில் ஒரு 3 நபர்கள் இன்னொரு 3 நபர்களினுடைய பெயர் சொல்லி அழைப்பது என்பது கண்ணியமற்றது, ஒரு இழிவாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப லேசான செயலாக மாறிவிட்டது என்பதாக என்னுடைய சிந்தனை. அதில் முதலாவது என்பது, ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய பெயர் சொல்லி அழைக்க கூடாது. இது கண்ணியமற்றது. மற்றவர்கள் பெயர் சொல்லி கூப்பிடலாம். அதாவது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய வாப்பாவுடைய பெயர் சொல்லி கூப்பிடலாம், அது தவறில்லை. எனக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு மேலேயாவது என்னுடைய வாப்பா பேரை சொல்லி தான் என்னுடைய நண்பன் கூப்பிடலாம். அப்படி கூப்பிடலாம். ஏனென்றால் அரபு ஸ்லாங் அப்படிதான் இருக்கிறது. உதாரணமா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் வாப்பாவுடைய பெயர் சொல்லி தான் கூப்பிடுவார்கள். ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய பெயர் சொல்லி அழைப்பது என்பது கண்ணியமற்றது. இரண்டாவது, ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியருடைய பெயர் சொல்லி அழைப்பது கண்ணியமற்றது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கல்வியில் யாரெல்லாம் நமக்கு உயர்ந்தவர்களாக இருக்கிறதோ அவருடைய பெயர் சொல்லி அவரை கூப்பிடுவது என்பது கண்ணியமற்றது. நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். வயதில் நம்மில் ஒன்றாக இருப்பார், ஆனால் கல்வியில் அதிகமானவராக இருக்கிறார் என்பது காரணத்தினால் அவருடைய பெயர் சொல்லி அழைப்பது என்பது கண்ணியமற்றது. மூன்றாவதாக, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பெயரை சொல்லி அழைப்பது என்பது கண்ணியமற்றது. இதுல எங்க ஊர்ல ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால், அந்த காலத்துல மணி ஆர்டர் இந்த போஸ்ட்லாம் வரும்ல, அப்பொழுது வீட்டுக்காரருடைய பெயர் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுக்காரருடைய பெயரை சொல்லக்கூடாது என்பதற்காக, அதாவது சொல்வது கண்ணியமில்லை என்பதற்காக சூசனமாக அந்த அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 250 ஒரு மும்மரு. எது புரியுது அவங்களுக்கு? 250 ஒரு மும்மரு. அது வீட்டுக்காரருடைய பெயர் நூர் முகமது. அதனால சூசனமாக சொல்லுவாங்க. ஆக ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பெயரை சொல்லி அழைப்பது என்பது கண்ணியமற்றது. ஆக நீதி
கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூன்றையும் பேணி நடக்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.